கேத்ரின் ரெடியா போலாமா? கேத்ரின் ஃபுல் ஜோஷ்ல ரெடி ஆகுறா. All this time I've been holding on so tight, 'cause all that I do was easy to use. So call my time, but you weren't really mine, just something to do. Thought I never knew. No surprise, but nevertheless, I'm still stuck in self-defense. இவ்வளோ பார்த்தாலே கடைங்க இருக்குமா? இவ்வளோ பார்த்தாலே கடைங்க இருக்குமா? When I look in your eyes, I just want to be next to your I get lost when I look in your eyes. Do you even ஓ, நம்ம இங்கே தானே லாஸ்ட் டைம் ஸ்டே பண்ணியிருந்தோம் கிஷோர். ஆமா. இந்த மேலே ஏறு இதோ இந்த ரைட் சைடுல இங்க இருக்குது பாரு. ஓ மை காட். ஆக்சுவலி 2 வீலர்ஸ் போகுது. இந்த காருங்க அவங்க தான் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் காருங்க மட்டும் தான் பிளாக் ஆகிடுது. 2 வீலர் பொறுத்து வழி இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சு ஆனா இப்போ நல்லா இருக்கு. நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. எக்ஸைட்மெண்ட்ல என்னை எங்கேயோ எடுத்துட்டு போய் இந்த பள்ளத்துல தள்ள பாக்குறான். எனக்கு பயமா இருக்குது இவன் கூட வரத்துக்கு. I just want to be next to your I get lost when I look in your eyes. Do you even எது ஓபன் ஆகும். என்ன நம்ம இங்க தானே போட்டோ எடுத்துக்கிறோம். அது எங்கயா எங்க போட்டோ எடுத்துக்கிறோம்? இங்கதான் எடுத்துக்கிறோம் அந்த போட்டோன்னு எடுத்து. ஆமா இங்க தான். இங்க பாரு இந்த பையன் என்னை எதுவுல எடுத்துன்னு போறான்னு தெரியல. உலகமே எதை நோக்கி போகுது பாருங்க. உலகமே தன்னை நோக்கி போகின்றது இல்ல கிஷோர். நான் வெறும் நினைச்சது ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவானோன்னு நினைச்சேன். பார்த்தா இது லட்சக்கணக்கு பேர் வந்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
parked our bike. Hi Kisha. ஃபைனலாக வந்து பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, ஸோ மேலே போயிட்டு பார்க்கலாம். நம்ம போகிறதா 8 years. Yes, after 8 years, this is the 9th year. மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துன்னுக்குறேன். அப்போ சும்மா சும்மா வருவோம் கேத்தோ ஃப்ரெண்ட்ஸு, எடு பைக்கு எடு காரு அடி ட்ரிப்பு வா போகலான்னா நந்தி ஹில்ஸ் தான். சிங்கிளாக இருந்தது, சிங்கிளாக இல்லை, கமிட்டடாக தான் இருந்தாரு, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இல்லை அந்த லவ் அவ்வளோ. இது இன்னைக்கு என்ன ஆனாலுமே கிடைக்கும் காத்தோம். இப்போவே ஏற முடியலையே. ஹோ பேராகிளைடிங்லாம் வந்துட்டுருக்குது. ஆமாம், அங்கே பாரு. ஃபர்ஸ்டெல்லாம் இதெல்லாம் இருந்தில்ல கேத்தோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னே எனக்கு ஞாபகமே வரும். ஆ கேத்ரின் ஃபுல் டயர்ட் ஆகிட்டுக்கிற. மூச்சு அங்கே தொண்டை அடிக்குது. மூச்சு கோவா ட்ரெஸ்ஸு போட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்தா. கொஞ்சம் தூரத்துக்கே டயர்ட் ஆகிட்டுக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அட்டம் பிடிச்சி வாங்கின ட்ரெஸ்ஸு பேக் இது. உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு வீடு லாக் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அட்டம் பிடிச்சி வாங்கினா இது. ஓகே, ஐயோ நம்ம மேலக்கு தான் இருக்குது, அதனால ஈவ் லைக் போட்டெல்லாம். ஐயோ நல்லா டைலாக் எல்லாம் அடிக்க கற்றுட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர யாருக்கும் மேலே விட வராங்க. ஆனால் கீழே பார்த்த ரஷ்ஷுக்கு
மேலே நிற்க கூட இடம் இருக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா ஏன்னா மேலே ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்க. ஆ ஏன்னா இவங்க சன்ரைஸுக்கு கேட்டா சன்ரைஸ் நாளைக்கு வருதுனாக்கா நம்ப மாட்டேன்றா. என்ன கேட்டோம் இன்னைக்கு தான். பட் ஆனாலும் சன்ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் கீழே பார்த்தா பயமாக்குதான். நேரம் ஆயிடுச்சு. அந்த டிக்கெட்டு அது இது நல்லா கலெக்ட் பண்ணிருப்பேன். ரொம்பவே டைம் ஆகி போச்சு. இது என்ன சொல்றது, வந்து கீழே வந்து ஓவர் க்ரௌட் ஆகுது. சாட்டர்டே ஸோ அந்த க்ரௌட் இருக்கிறதுனால மேலே டைம் ஆகி போச்சு. நான் பேசுறது கேட்குதோ இல்லையோ தெரியல. அந்த விண்டு சத்தத்துக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராமல் இந்த இடத்துக்கு. No proper fog. பட் ஆனால் இவ்வளோ கருதே இப்போ சுச்சுவேஷன் இது கூட இல்லை. பார் கேத்த எப்படி வயசானவங்க எல்லாம் ஏறி வராங்கோ. நீ கஷ்டப்படுற வர்றதுக்கு. அதான் பார் கரெக்ட். அப்போது ஃபுட்டு இப்போ சாப்பிட்றீங்க பீஸா பர்கரு சாப்பிட்டு பாரு. இந்த மாதிரி ஒரு எடுதான் ஏறதுக்கு கஷ்டப்படுறது ஆயிடுக்குது நிலைமை. ठंडी तो नहीं लग रहा है ना? हवा பார்க்க மேலே இடம் எப்படி இருக்குது, அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே போனோன்னா வர விசிட்டர்ஸு இந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கினாங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
எனக்கு நான்லாம் முதல்ல பிஃபோர் இந்த 8-10 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் வரும்போது ஸோ இவ்வளோலாம் கலீஜா 8 இயர்ஸ் முன்னாடி குப்பையா நான் அந்த குப்பையாவே பார்த்ததில்லை நான் எல்லாமே இல்லை அவ்வளோவா. இப்போ பார்த்தாக்கா ரொம்ப பிளாஸ்டிக் பாட்டில்ஸு கவர்ஸு பேப்பர்ஸு ஸோ டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எந்த இடுக்கு முடுக்கு சந்து பொந்து எங்கே போனாலும் கூட க்ரௌடாக தான் இருக்குது இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால. இல்லை யூஸ்வலாக சண்டேஸில் தான் க்ரௌட் ஜாஸ்தி. இப்போ இந்த ஐடி எம்ப்ளாயிஸுங்க ஜாஸ்தி எடுக்கிறாங்க. ஸோ சன்ரைஸும் பார்த்துருந்தாச்சு, சன்னு மேலே வந்து நின்று ஆயிடுச்சு. போகக்கூடிய பிளான் இல்லை, வேறு சர்ப்ரைஸான ஒரு பிளான் இருக்குது. என்ன கேட்டோ? வாட் இஸ் தி சர்ப்ரைஸ்? ஸோ இந்த சர்ப்ரைஸ் பிளான் என்னான்னு சொல்லிட்டு லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு அப்புறமா சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஏகப்பட்ட பிளேசஸ்க்கு இதற்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. ஸோ அந்த சின்ன சின்ன இடத்துங்களெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக பசி வேறு எடுக்குது இல்லையா கேட்டோ? போய் கொஞ்சம் ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிட்டுன்னு வெறும் சாப்பிடுறதுல தான் குறியா இருக்கு. கண்டிப்பா கேத்தோ, இவ்வளோலாம் கஷ்டப்படுறது எதுக்கு சொல்லு மனுஷன். மிஸ்டர் ஹரிபிரதாப் அவரே, நீங்க எப்படி சன்ரைஸ் பார்க்க விடலையோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டும் பார்க்க விடல. ஏய் நானா அவனுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துக்கிறேன் நான் இந்த தடவை. என்ன நினைச்சிட்ட கேத்து? என்ன கொஞ்சம் ஜல்தி தான் வந்தா கேத்தானா? பட் அங்கே இந்த க்ரௌட் அப்படி இருந்துச்சு கேத்தோ. நம்ம இல்லை பட் ஆனால் என்னன்னாக்கா எல்லாத்துலேயுமே லேட். நம்மளுக்கு கொஞ்சம் வருதுல லேட் ஆகி போச்சு. ஆமாம், இவங்க கேங்கே இப்படியா இல்லை இவங்க 2 பேர் தான் இப்படியான்னு எனக்கு ஒரு டவுட். பார்க்குற அண்ணாங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் எப்படி குயிக்காக ரெடி ஆகிட்டு வருவீங்களா இல்லை கிஷோர் ஹரிபிரதாப் மாதிரியே லேட்டாக ரெடி ஆகுவீங்களா? என் கேங் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் கேங்கு பற்றி சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கேங் எப்படி ஆன் டைமா இல்லை ஆஃப்டர் டைமா ஏன்னா ஏதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கேத்ரினுக்கு நான் சொல்கிறேன், பார் கேத்து எங்கள் மாதிரி கேங்கு ஏகப்பட்ட கேங்ஸ் இருக்குது அப்படின்னு. அங்க பார் கேசு, அங்க பார் உன்ன மாதிரி கிஷோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுவான் வீட்டில். எப்பவுமே கிஷோர் மட்டும்தான் இப்படி பண்ணுவானே. கிஷோர் உன்ன மாதிரியே உட்காந்துக்குதேடா இது. ஏய் திரும்பிச்சு பாரு கேத்து உன்ன மாதிரி. வாவ் நான் மட்டும் உழுவுல, எல்லாருமே தான் உழுவுறாங்க. ஆமா கேத்து, கொஞ்சம் இது ஸ்லிப்பரி பிளேஸ், கொஞ்சம் சரங்குற இடம் இல்லையா, ஆப்வியஸா எல்லாருமே உழுவதான் செய்வாங்க. கொஞ்சம் இங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த ரோட் மாதிரி இருக்கிற இடம்லாம் ஓகே, கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும். கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேலன்ஸ். ஆமா
சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஏன்னா இங்கேயும் ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு. ஆமா ஆகலாம், சொல்ல முடியும். நம்மளோட வண்டி எங்க இது காட்டு கீழே எங்க இருக்கு, மறைஞ்சிட்டு இருக்கு. பாருங்கப்பா எவ்வளோ பேர் வந்துக்கிறானுங்க சாமி. ஸ்மோக்கிங் நாட் அலோட் நடக்குதுங்க. எங்க போனாலும் ஒரு சண்டையில அது கண்டிப்பா, அது நீ எங்கன்னா போ, எப்படின்னா போ. Donation towards Literacy Institute. Sir, Literacy Institute के donations. जाएंगे. ఇదేనరా 2D theater. స్టేడి హౌస్ అలాగదా 2D theater. 12D theater. இந்த கடைங்கள எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. அவங்க இங்க ஈஷாக்கு வருங்களா, அந்த ஈஷாலாம் வாங்கி போகல. இப்போ நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல அது, இப்போ நம்மளுக்கு வந்து அது போய் பார்க்கணும் இல்லை ஊரு, அந்த மாதிரி எங்கெங்க இருந்தாலும் இங்க வருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவ்வளோதான் போட்டார். பார்க்கிங் சார்ஜ் எங்க கிஷோ வந்துக்கிற ஈஷா ஃபவுண்டேஷன். இது நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அன்னைக்கு நைட்ல வந்தோம், கிளீனாவே பார்க்கவே இல்லை. ஆமாம்.